கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நம்முடைய பொதுச்சார் சொன்ன கருத்து. எந்த பிரயோஜனமும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் வெள்ள நிவாரண பணிகள், அதே போல் புயல் கால நிவாரணங்கள் நம்முடைய உதவி போகிறதுக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். நம்முடைய பொதுச்சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2001 நம்ம தமிழ்நாட்டில் சுனாமியிலேருந்து, வர்தா புயலிருந்து, நிஷா புயலிருந்து, அப்புறம் நிவர் புயலிருந்து, அதுக்கப்புறம் கஜா புயலிருந்து, ஒக்கி புயலிருந்து அத்தனை புயல் வந்தது. ஆனால் மாநில அரசு கேட்ட தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி 15,000 கோடி கேட்டது. ஆனால் இதுவரையில் இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்டு அது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 7,000 கோடி தான் இத்தனை வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. 7,000 கோடி கொடுத்துருக்காங்க. கேட்டது 1.5 லட்சம் கோடி. அப்போது தேசிய கட்சிகளோடு உறவு வைக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே மாநில கட்சி நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு முழுமையான அளவுக்கு மாநில உரிமையை நிலைநாட்டும். அந்த வகையில் நாங்கள் தனித்தன்மையோடு என்னுடைய அடையாளத்தோடு நிற்கிறோன்னு சொல்லி பொதுச்சாளர் தெளிவுபடுத்திருக்காரு. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்துக்கு ஒரு முடல் இல்லை. ஆகவே நம்ம சொந்தக்கார நமக்கு தனியாக நமது சக்தியோடு நாடாளுமன்றத்தில் நல்ல பலத்தோடு நம்ம இருந்தோம்னா நம்முடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம வற்புறுத்தி வலியுறுத்தி நான் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையெல்லாம் நாம் தீர்வாக்குவதற்கு நம்முடைய சக்தியை பயன்படுத்தி அடுத்தவங்க நன்றி பண்ணுறதுக்கு நம்மளுடைய தீர்வானம். நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி 38 உறுப்பினர்கள், 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்மா பெற்றாங்க. அம்மா பெற்றதுனால தான் பாராளுமன்றத்தை 28 நாள் முடக்கி நம்முடைய காவிரியுடைய அந்த நதியினுடைய உரிமையை நாம் பெற்றோம். அப்போ நம்ம அந்த எம்பி அதிகமாக பெற்றதுனால தான் நமக்கு. ஆனால் இன்னைக்கு திமுகவில் 39 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 39 பேர் என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் ஜீவாதார உரிமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்களே. இந்த தமிழ்நாட்டில் ஜீவாதார உரிமைகள்லாம் தாரை வைக்கப்பட்டது. 17 வருஷம் மத்தியில் இருந்து எந்த விதமான தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நலன்கள், குறிப்பாக மாநில நிதி இன்னைக்கு சொல்கிறாங்க என்னென்னு பெருசாக பாராளுமன்றத்தில் நம்ம ₹1 கொடுத்தா 21 காசு தான் நமக்கு தராங்க. அதை யூபிக்கு ₹2.20 தராங்க, மத்திய பிரதேசத்துக்கு ₹2 தராங்க. இப்போ சொல்கிறீங்க ஏன் 17 வருஷமாக நீங்கள் இருந்தீங்க அந்த மாநில நிதி பகிர்வில் நீங்கள் ஏன் அதெல்லாம் ஒரு சரியாக்கி ஒவ்வொரு மாநிலம் சராசரியாக அதனுடைய வருவாயிலிருந்து அதற்கேற்ற வகையில் சதவீதம் பங்கு கொடுக்கணும். அந்த வகையில் ஏன் நீங்கள் அந்த முயற்சி எடுக்கல? இப்போ கத்துறீங்க. அப்போ உங்களுக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்தாங்க. அந்த அதிகாரத்தை வச்சு ஆட்சியில் இருந்தீங்க. நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்துட்டு மாநிலத்துடைய நிதியை மேம்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்காமல் பல்வேறு வகையில் 17 வருஷமாக மாநிலத்துடைய காவிரியில் ஒன்றும் இல்லை, கச்சத்தீவில் ஒன்றும் இல்லை. இப்போ மீனவர் மனு கொடுத்தாங்க. தினந்தோறும் இப்போ கூட மீனவர் 25 பேர் பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டாங்க. இதெல்லாம் யார் காரணம்? திமுக தான் முழுக்க காரணம். கல்வியை பொறுத்தவரை மாநில பட்டியல் இருக்குது, அது பொது பட்டியலுக்கு ஆச்சு. 17 வருஷம் மத்தியில் இருந்தவங்க இவங்க அதை நினைச்சிருந்தா மாநில பட்டியல் கொண்டு வந்துருக்கல. இப்போ போய் நாங்கள் மாநில பட்டியல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு சரி 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. எங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் இந்த விஜயாத ஆட்சி நிறைவேற்றிருக்கு சொல்லுங்கள்? இன்னும் நிறைவேற்றலையே. சரி 100 தேர்தல் வாக்குறுதிகள் பாராளுமன்றத்துக்கு 2019 கொடுத்தாங்க. 2019 கொடுத்தாங்க 100. அதில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாங்க? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியே நிறைவேற்றலை. இப்போ என்னென்னா தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வாங்க, நீங்கள் சொல்லுங்கள் கருத்துக்களை, நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கனா இது என்ன கேட்குறவங்க கேள்வர்களை நெய் வர்ற கதைன்ற மாதிரி தான் இது. காதில் பூ சுற்றுற கதை இது. அண்ணன் சொல்கிறத கேளுங்க. 39 பேர் ஜெயிச்சுட்டாங்க. இந்த 5 வருஷம் 39 பேரை வச்சு என்ன காமிச்சாங்க? அது சொல்லுங்க. ஒரு தடவை 39 பேர் ஓட்டு வாங்கி என்ன ஜெயிப்பாங்க? கேள்வி. அது ஏற்கனவே ஜெயிச்சு வாய்ப்பு கொடுத்தாங்க, பயன்படுத்தாங்க. அதனால அவங்களுக்கு மீண்டும் தேவையில்லைம்மா, அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் பல மாநில கட்சி அவர்களுக்கு பல சாதனை
நாடாளுமன்றத்தில் முடக்கிற மத்தியிற்கு அந்த காவிரி தீர்வு வேண்டும். நீங்கள் என்ன உங்கள் பேரை பயன்படுத்தி நாடாளுமன்றம் முடக்கி இந்த நீட்டு அவங்களுடைய அந்த நீட் ஓபிஎஸ் வந்த பிறகு உங்களுக்கு ஓட் பேங்க் வந்து எதுவும் குறையுமா சார்? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இபிஎஸ் பொதுச்செயலாளர் பிறகு நலிவுறுத்தலான பிறகு எந்த வெற்றியுமே பெறலை. ஒரு ஜனகராஜ் ஒரு படத்தில் தம்பி கேளுங்க அதை. ஜனகராஜ் ஒரு படத்தில் எங்கள் தங்கச்சியை நாய் கடிச்சிச்சு அந்த மாதிரி தான் இப்போ ஜனகராஜ் ஆகிட்டார். சார், இப்போ எதிர்முனையில் இருக்கிற திமுக வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில் பொறுப்பாளராக இருக்கிறவங்க வந்து அந்த தொகுதியில் வேட்பாளர் தோத்துட்டா அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது போல உங்க பொதுச் செயலாளர் என்ன சார் சொல்லியிருக்காரு? மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் சொல்லியிருக்காரு சார்? அந்த கேள்வியே நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அந்த கேள்வியிலே அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் கட்சிக்காரர் மிரட்டுறானா அவருக்கே தெரியுது கண்டிப்பா அவங்க வரப்போறது இல்லைன்னு. அது வரப்போறது இல்லைன்றதுனால தான் அந்த மாதிரி மிரட்டுறாரு. நாங்க தான் வருவோன்ற சொல்றதா யாரும் மிரட்டுறது இல்லை. கண்டிப்பா நாங்க தான் வருவோம்.